அஸ்மத்குரோன் பரமகுரோன் யதிவரபூர்ணௌ சயாமுனம் ராமம் பத்மாக்ஷநாத ஷடஜித் சேனேஷ ரமாபதீன் வந்தே. இதுவும் ஆரோகண கிரமம், அதாவது ஏறு வரிசையை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். அஸ்மத்குருன், நமக்கு இப்பொழுது நல் விஷயங்களை உபதேசம் செய்யக்கூடிய நம்முடைய பிரத்யக்ஷமாய் விளங்கக்கூடிய ஆச்சாரியர்கள். அஸ்மத்குருன் பரமகுருன், அடுத்தது அவர்களுக்கு மேற்பட்ட ஆச்சாரியர்கள், அவர்களுக்கு இந்த சம்பிரதாயத்தை உபதேசம் செய்த மகான்கள். யதிவரபூர்ணோ, நம் கதாநாயகராக விளங்கக்கூடிய பகவத் ராமானுஜர். யதிவரஹா என்றால் யதிராஜஹா, யதீந்திரஹா, யதிசேகரஹா, அதாவது சந்நியாசிகளுள் தலை சிறந்தவர், ஞான வைராக்கிய அனுஷ்டானத்தில் விளங்குபவர். யதிராஜா யதிராஜா ராமானுஜா, யதிராஜா ராமானுஜா யதிராஜா என்று பக்தர்களும் பாகவதோத்தவர்களும் ஆங்காங்கு குதித்து கும்மாளமிட்டு கூத்தாடி அந்த யதிராஜருடைய வைபவத்தை அனுபவிக்கிறார்களே. யதிவரபூர்ணௌ ச யாமுனம் ராமௌ, ச யாமுனம் யாமுனாச்சாரியர், ராமவிஸ்ரர், பத்மாக்ஷர் புண்டரீகாட்சர், அதாவது மணக்கால் நம்பி உய்ய கொண்டார், நாத நாதமுனிகள், ஷடஜித் சுவாமி நம்மாழ்வார், சேனேஷ சேனேஷர் என்றால் விஸ்வக்சேனர், ரமாபதீன் வந்தே, இத்தனை மகான்களை பாகவதோத்தமர்களை பெரியோர்களை சேவிக்கிறேன் என்பது பொருள். ஆச்சாரியருடைய பரம்பரையை நாம் தியானம் செய்கிறோம். மகான்களுடைய உத்தமமான அந்த பரம்பரையை தியானிப்பதினாலே நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் விலகுகின்றன. சரித்திரம் உன்னதமான சரித்திரம். இந்த சரித்திரத்தை சொல்லுவதற்கு கேட்பதற்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றாலேயே அது ஏதோ சில ஜென்மாக்களில் எத்தனையோ பிறவிகளுக்கு முன்பாக நாம் செய்திருக்கக்கூடிய புண்ணிய பரிபக்குவம் தான். அந்த பாக்கியம்தான் நமக்கு இன்றைய தினத்தில் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு சற்றேறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக பகவத் ராமானுஜருடைய அவதாரம் பூதபுரி எனப்படக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் என்னும் திவ்ய கஷேத்திரத்தில் நடந்திருக்கிறது. இந்த பூதபுரி க்ஷேத்திர மகாத்மியம் பல புராணங்களில் மிகவும் விஸ்தாரமாக சொல்லப்படுகிறது. இந்த பிராந்தியங்கள் அனைத்துமே தொண்டை மண்டலம் என்றுதான் புகழப்படுகின்றன. அதாவது ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்தருளின திவ்யதேசங்கள் 108 என்பதாக பெரியோர்கள் ஒரு எண்ணிக்கை வைத்திருக்கிறார்கள். அது தவிர அபிமான க்ஷேத்திரங்கள் ஆயிரக்கணக்கில் உண்டு. இதோ இங்கே மதுராந்தகம் என்னும் திவ்ய கஷேத்திரத்தில் பெருமானை சேவிக்கின்றோம், ஏரிகாத்தராமனை சேவிக்கின்றோம், கருணாகர பெருமாளை சேவிக்கிறோம். இது 108 வைணவ திருத்தலங்களில் சேராதது. ஆனால் துவயம் விளைந்த திருப்பதி என்று இதற்கு ஒரு பெரிய பெயர் உண்டு, தெரியுமோ? துவயம் விளைந்த திருப்பதி. ஆம், பகவத் ராமானுஜருக்கு பெரிய நம்பிகள் இந்த திருத்தலத்தில் தான், இங்குள்ள மகிழமரத்தின் அடியில் தான் பஞ்சசம்ஸ்காரங்கள் செய்து வைத்தார், ஸ்ரீ வைஷ்ணவ இலச்சனைகளை எல்லாம் பிரசாதித்தருளினார் என்பது மிக மிக பிரசித்தமானது. அதுபோன்றே நாம் மன்னார்குடி என்னும் திவ்ய கஷேத்திரத்தில் எம்பெருமான் ராஜகோபால சுவாமியை சேவிக்கிறோம். மேலக்கோட்டை திருநாராயணபுரம் பகவத் ராமானுஜருடைய கேபிட்டல் சிட்டி, ராஜதானி, இவையெல்லாம் புராணங்களில் பிரசித்தமானவை. பின்னாட்களிலும் சுவாமியுடைய சம்பந்தத்தினாலே மிக பிரசித்தமானவை. ஆனால் 108 வைணவ திருப்பதிகளில் இவைகள் சேராதவை. இருந்தாலும் இவைகளுடைய பிரபாவத்திற்கு குறைவு இல்லை. அதுபோன்று தான் இங்கே சென்னையிலிருந்து நாம் செல்லும் பொழுது இந்த தொண்டை மண்டலம், தொண்டை மண்டலத்திற்கு அருகிலேயே, தொண்டை மண்டலத்தின் நடுவிலேயே ஒரு க்ஷேத்திரம் இருக்கிறது. மகீசார க்ஷேத்திரம் என்பதாக அதற்கு பெயர். மகீசார க்ஷேத்திரம் பூமியில் சாரவத்தான ஒரு புண்ணிய பூமியாம். அதாவது ஒரு காலத்தில் பிரம்மதேவரிடத்தில் எல்லோரும் சென்று கேட்டார்களாம், தேவர்கள் அனைவரும், சுவாமி,
இது பெரிய பூமியா இருக்கிறது. இந்த பூமியில் சிறப்பு வாய்ந்த இடம் எது என்று கேட்க பிரம்மதேவர் ஒரு மிகப்பெரிய துலாக்கோல், துலாபாரம், பிரம்மாண்டமான ஒரு துலாபாரத்தை நிறுத்தி ஒரு புறம் அந்த துலாபாரத்தின் தட்டில் ஒரு புறம் பூமியையும் மற்றொரு புறம் மகீசார க்ஷேத்திரம் என்னும் ஒரு சின்ன பகுதி, அகண்டமான அந்த பூமியை பார்க்கும் பொழுது மகீசார க்ஷேத்திரம் சின்ன பகுதி, அதை அந்த துலாபாரத்தில் வைத்தால் மகீசார க்ஷேத்திரம் இருக்கக்கூடிய பகுதி தான் கீழே இறங்கியது. அதாவது பாரம் மிகுந்தது, பெருமை வாய்ந்தது என்பது புரிந்தது. அது சரி சுவாமி, மகீசாரம் மகீசாரம் என்றால் எது? நம் எல்லோருக்கும் மிகவும் பரிச்சயமான, நமக்கு மிகவும் நன்கு தெரிந்ததான திருமழிசை என்னும் அந்த புண்ணிய பூமிக்குத்தான் மகீசார க்ஷேத்திரம் என்பது பெயர். திருமழிசை ஆழ்வார்களில் 4வது ஆழ்வாராக நாம் கொண்டாடும் அந்த திருமழிசை ஆழ்வாருடைய அவதார பூமி. இதுவும் அபிமான க்ஷேத்திரம்தான். இப்படி பல அபிமான க்ஷேத்திரங்கள் அமைந்திருக்கின்றன இந்த தொண்டை மண்டலத்தில். சோழ மண்டலம், பாண்டிய மண்டலம், நடுமண்டலம், தொண்டை மண்டலம், வடமண்டலம், இப்படியெல்லாம் பிரிக்கிறோமே. வடதேசம் திருமலையில் இருந்து ஆரம்பித்து திருமலை, செங்கவேல்குன்றம், பத்ரிகாசிரமம் முதலானவைகள் வடநாட்டு திருப்பதிகள். அதே போன்று சோழ நாட்டு திருப்பதிகள் என்றால் திருவரங்க திருப்பதியிலிருந்து ஆரம்பித்து 40க்கும் மேற்பட்ட திவிதேசங்கள் சோழ நாட்டு திருத்தலங்களாக விளங்குகின்றன, மேலான திவிதேசங்கள். அதுபோல தொண்டை மண்டலம் என்றால் இது சத்யவிரத க்ஷேத்திரம், காஞ்சிபுரம், இவை அனைத்திற்கும் நடுநாயகமாக திகழ்கிறது. துண்டீராக்கியம் ததனுமகிதம் மண்டலம் வீக்ஷமானா. சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் ஹம்ச சந்தேஷம் என்னும் கிரந்தத்தில் மண்ணு மகளாருக்கு அலங்காரமாய் மதில் கட்சி என்று இந்த காஞ்சிபுரம் தொண்டை மண்டலத்தின் பிரபாவத்தை அருளி செய்கிறார். ராஜாதிராஜனாக ராஜாதிராஜ சர்வேஷாம் என்னும்படியாக வரத சர்வபூதானாம் அத்யாபி பரிதிருஷ்யதே என்று அங்கே இருக்கக்கூடிய அத்திகிரி என்னும் பர்வதத்திற்கு அரசனாக, தொண்டை மண்டலத்திற்கே நடுநாயகமாக, நாயக ரத்னமாக வரதன் என்னும் ஒப்பற்றதான ஒரு தெய்வம், தேவாதிராஜன் என்னும் ஒப்புயர்வற்றதான ஒரு தேவதா விசேஷம் இங்கே விளங்குகிறது. இந்த தொண்டை மண்டலத்தைச் சேர்ந்த திவ்யதேசம்தான் நாம் இங்கே சேவிக்கக்கூடிய திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள், திருநீர்மலை ரங்கநாத பெருமாள், திருவிடந்தை பெருமாள், திருவள்ளூர் வீரராகவ பெருமாள், திருநின்றவூர் பக்தவத்சல பெருமாள், அதுபோன்றே ஸ்தலசயனம் எனப்படக்கூடிய திரு மாமல்லை எனப்படக்கூடிய திவ்ய கஷேத்திரம், இப்படி இவை அனைத்துமே தொண்டை மண்டலத்தைச் சேர்ந்தவைகள் தான். ஒருபுறம் சத்யவிரத க்ஷேத்திரம் என்று புகழப்படக்கூடிய தொண்டை மண்டலத்தின் நடுநாயகமான காஞ்சிபுரம், மறுபுறம் வீக்ஷாரண்யம் என்று திரு எவ்வுள் வீரராகவ பெருமானுடைய க்ஷேத்திரம், மற்றொரு புறத்தில் திருநின்றவூர் பக்தவத்சல பெருமாள், மற்றொரு புறத்தில் ஆழ்வாருடைய அவதார க்ஷேத்திர விசேஷமான திருமழிசை, அதுபோன்றே திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி, திருநீர்மலை ரங்கநாதன் என்று பல திவ்யதேசங்களும் அபிமான க்ஷேத்திரங்களும் சூழ்ந்திருக்கக்கூடியதான ஒரு பிராந்தியத்தில் நடுநாயகமாக பகவத் ராமானுஜருடைய அவதார க்ஷேத்திரம் பூதபுரி என்னும் இந்த ஸ்ரீ பெரும்புதூர் அமைந்திருக்கிறது. அத்யாபி யத்ர வசதாம் மஹதாம் குலானி வித்யோஜ்வலானி விமலானி நிராகுலானி யத்வாத பாடவ பராபவ சங்குலானி திக்ஷுத்ரவந்தி பகுதா குதுஷாம் குலானி. வேதம் ஓதக்கூடிய அந்தணர்கள் நிறைந்திருக்கக்கூடிய பிராந்தியமாம் இது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடம் எப்படி விளங்கியதோ அதே போன்று அந்த அம்சத்தில், அந்த பெருமையில் இன்றளவும் குறையாமல் பூதபுரி என்னும் ஸ்ரீபெரும்புதூர் இன்றும் திகழ்கிறது. அத்யாபி யத்ர வசதாம் மஹதாம் குலானி. இன்றளவும் மகான்கள், பாகவதோத்தமர்கள், அறிஞர்கள், உபய வேதாந்திகள் என்று தமிழ் மறையிலும் வடமறையிலும் கரை கண்ட பாகவதோத்தமர்கள் வசிக்கின்றார்கள். வித்யோஜ்வலானி விமலானி நிராகுலானி. அப்பழுக்கற்ற அனுஷ்டானத்தை உடையவர்களாம்.
இந்த கோஷ்டியை, இந்த பாகவதோத்தமர்களுடைய திரளை சேவிப்பதே நாம் பண்ணின பாக்கியம். ஏதோ ராமானுஜ வைபவத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை, இவை அனைத்தும் சத்தியம். யத்வாத பாடவ பராபவ சங்குலானி, வைதிக மார்க்கத்திற்கு விரோதமாக பேசுபவர்கள் எவராவது வந்தார்களேயானால் இங்குள்ள அறிஞர் பெருமக்களில் யாராவது ஒருவர் பேச ஆரம்பித்தாலேயே அந்த வாதிகள் அத்தனை பேரும் தலைதெறிக்க ஓடிவிடுவார்கள் தோற்று. வேத மார்க்கத்தை நிலைநிறுத்துவதில் இவர்கள் எல்லோருமே ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர்கள் என்று கொண்டாடப்படுகிறார்கள். அதனால்தான் சுவாமி தேசிகன் சாதிப்பார், திரையந்த பிரதிநந்தனீய விவித உதந்தா சுதந்தாமிக. எங்கள் பாகவதோத்தமர்கள், எங்கள் ஆச்சாரியர்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்கள் ஆச்சாரிய சார்வபௌமனுடைய பரம்பரையை பற்றி நீங்கள் என்ன அறிவீர்கள்? இவையெல்லாம் வேதத்திலேயே கொண்டாடத்தக்க பெருமை வாய்ந்தவர்கள். திரையந்த பிரதிநந்தனீய விவித உதந்தாக, வேத வேதாந்தங்களிலும் புகழப்படக்கூடிய பெரும் பிரபாவத்தை உடையவர்கள், சரித்திரத்தை உடையவர்கள். ஆகையால் யத்வாத பாடவ பராபவ சங்குலானி திக்ஷுத்ரவந்தி பகுதா குதுஷாம் குலானி. இந்த குதிருஷ்டிகள் அவைதிகத்தை ஸ்தாபிப்பதற்காக அல்லது வைதிக போர்வையில் வந்து கொண்டு அந்த வேதத்தின் விபரீதமான அர்த்தங்களை சொல்பவர்கள் வந்தார்களேயானால் இங்குள்ள பூதபுரியில் வசிக்கக்கூடிய மகான்கள், பெரியோர்கள், வேத விற்பன்னர்கள், சர்வசாஸ்திர பாரங்கதர்கள், சாதுக்கள், சாத்திகர்கள் அவர்களுடைய வாத பிரதிவாதங்களில் பெரும் ஊழிக்காற்றில் பஞ்சு குவியலை போல பறந்து ஓடிவிடுவார்கள். பூத கணங்கள் ஒரு கால விசேஷத்தில் இங்குள்ள எம்பெருமானை ஆராதித்ததினாலே அதற்கு பூதபுரி என்பது பெயர். ஆனால் பெரும் மகனீயருடைய அவதாரத்தினாலே இதற்கு பெருமை உண்டானதினால் பெரும்பூதூர், ஷீர்பெரும்பூதூர், ஸ்ரீ பெரும்பூதூர் என்று போற்றுதலுக்கு உரியதாக திகழ்கிறது. இதற்கும் ஒரு புராண வரலாறு உண்டு. இங்குள்ள ஆதிகேசவ பெருமான் வரப்பிரசாதியாக திகழ்கிறான். அந்த ஆதிகேசவ பெருமான் அருள் பெற்று நாம் அருளாளராம் ராமானுஜருடைய திவ்ய சரித்திரத்தை அனுபவிக்கலாம்.